நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். என் மீது தங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையில் நான் மகிழ்கிறேன். சொல்லுங்கள். அமைதி இழந்த ஒரு அந்தக கவிஞன் எனக்கு மன அமைதி வேண்டும். என்ன விஷயம்? சொல்கிறேன். பகவான் கிருஷ்ண ரூபத்தில் அவதரித்து இப்போது பூமியில் லீலை புரிகின்றார். பகவான் ரூபத்தை இங்கேயே தரிசிப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு எனக்கு பார்வை தாருங்கள். இந்த பாவிக்கு பார்வை கிடைத்தவுடன் பார்த்து ரசிக்கிறேன். அதன் பிறகு என்னை குருடாக்குங்கள். அப்படி கண் பார்வை வழங்குவது ஒன்றும் கஷ்டமான காரியமில்லை. மறைக்காமல் கேட்பதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். மறுப்பேனா? நிஜமாகவே, நிச்சயமாகவே இன்று வரை தங்கள் மனக்கண்ணால் அவரை தரிசிக்கவில்லை? இறைவனை பாடுகிறீர்களே, அதை பாட யார் சொல்லித் தந்தது? சொல்லித் தரவில்லை, பாட விரும்புகிறேன். இதயம் பாடுகிறது, அகக்கண் காணுவது. பாடும் என் வாயில் பாட்டாக வருகிறது. இதுதான் சரியான பதில். இன்னும் ஒரு பதில் வேண்டும். தாம் காணும் மனக்கண்ணின் முன்னால் தாம் இதுவரை இறைவனை காணவே இல்லையா? சொல்கிறேன். பார்வையற்ற எனக்கு சில இனிய அனுபவங்கள் உண்டு. குழந்தை ரூபத்தில் இருந்து கொஞ்சம் வடிவங்களாக பகவான் வளர்கிறார். அது அவர்தானா? அவரேதான். அந்த ரூபம் மிகப்பெரிய தியாகியருக்கும் யோகியருக்குமே 1000 கோடி வருடம் தவமிருந்த பிறகும் கூட இப்படி அழகாக காணும் பாக்கியம் தந்ததே இல்லை. அந்த பிரபுவை மனக்கண்ணால் கண்டீர்கள். அப்படி இருக்கையில் உங்களுக்கேன் புறக்கண்ணால் பார்க்க வேண்டும் என்று இத்தனை பெரிய ஆசை? தங்களுக்கு இன்று வெளிப்பார்வை கிடைத்து விட்டால் அப்புறம் நீங்கள் கண்டதே காட்சி என்ற நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஒரு மாய வலைக்குள் விழுவீர்கள். அதிலே விழுந்து விட்ட பிறகு அமைதியே இருக்காது. அதன் பிறகு உங்கள் நெஞ்சம் திருமேனி கண்ட சுவையான அனுபவங்களை மறந்து பல வழிகளில் மயங்குவீர்கள். ஆகையால் ஒரு முறை யோசியுங்கள். அகக்கண்ணால் திவ்ய ரூபங்களை தரிசித்த பிறகு மனதை ஓட விடாதீர்கள். ஓடவிட்டால் மாயையால் உங்கள் மனது கண்ட கண்ட கவர்ச்சிகளால் பாதிக்கும். இப்போதுதான் புரிகிறது ஏன் பிரபு என்னை அந்தகனாக்கினான் என்று. பிரபுவுக்கு என் மேல் எத்தனை பாசம் இருக்கிறது. மாமுனிவரே,
ஊரே அறியுமே தாங்கள் ஜோதிடத்திற்கு ஆதிகுரு என்று. மகரிஷி, மனமுவந்தி என் வருங்காலத்தை சொல்லுங்கள். எனக்கு இந்த பிறவியில் பகவானின் திருவடி மலரில் போய் சேரும் பாக்கியம் உண்டா? இப்போதில்லை கவிஞரே. தாம் எதிர்பார்க்கும் அந்த நிலை கலியுகத்தின் போதுதான். கலியுகமா? ஆம், கலியுகத்தில் கோடிக்கணக்கான உள்ளம் தம்முடைய பக்திரச பாடல்களில் மயங்கிவிடும். பக்தி உணர்வுகள் குறையப் போகும் ஒரு காலம். அந்த சமயம் உங்கள் ஞான கண்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ண லீலைகள் தெளிவாக தெரியும். உங்கள் உணர்வுகள் இனிய பாடல்களாக மலரும். ஆஹா, அதை கேட்டு கோடி கோடி மக்களின் பிறவிகள் நாளை பயன்பெற போகின்றன. அந்த பிறவியிலும் தாம் அந்தகனாகத்தான் இருக்க போகிறீர்கள். கானாமுதம் படைக்கப் போகும் கவிஞரே, அவன் நீலைகளை தரப்போகிறீர்கள் இசையாக, இனிய கவிதையாக. அப்போது அகிலமெல்லாம் உங்கள் பாடல்கள் தான் முழங்கப் போகிறது. அந்த பிறவியில் அவருடைய லீலைகளை இசையாக்கி எழுத்தாக்கி தந்து தாம் அவருடைய சரணங்களில் போய் அடைந்து விடுவீர்கள். எனக்கு அத்தனை அதிர்ஷ்டமா? இசை பாடும் கவிஞனுக்கு ஜீவன் முக்தி தேவைதானா? முனிவரே, தாம் சொன்ன மொழிகளே போதுமே. தங்களுக்கு நன்றி. என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். தம்முடைய கவிதை தவம் நிரந்தரமாக இருக்கட்டும் கவிஞரே. அக்ரூரரே, சொல்லுங்கள் குருதேவா. கவிஞனின் வாக்குகளை கேட்டதிலிருந்து இந்த சமயம் எல்லா கிரகங்களும் என் கண்களில் படுகின்றன. ஜோதிட விஞ்ஞானத்தை அனுசரித்து நெருக்கத்திலே தமக்கும் கூட மனக்கண்கள் திறக்கப் போகின்றன. நெருக்கத்தில் நடக்கப் போகிறது. பிரபுவின் பேரருள் பார்வை தேடி வருகிறது. அப்போதுதான் தாம் சுயமாகவே தங்கள் கண்களால் காணப்போகிறீர்கள். இது இப்போது புரியாது, நடக்குமா என்று நினைப்பீர்கள். நான் பார்க்கிறேன். பிரபுவின் அன்பு மழை மண் மீதெல்லாம் பொழியத்தான் போகிறது. ஆஹா, ஆஹா, எத்தனை ஆனந்தமான காட்சி! கோகுலத்திலே இருக்கின்ற பெண்மணிகள் 1 மாத காலம் காத்யாயினி நோன்பு இருக்க முடிவெடுத்து இன்று புனித சங்கராந்தி நன்னாளில் தம் விருப்பப்படி கணவனை அடைவதற்காக கௌரி பூஜை செய்கிறார்கள். அந்த என் பிரபுவின் மாயையை என்னவென்று சொல்வது? எல்லா கோபியருமே ஸ்ரீ கிருஷ்ணனையே தாங்கள் மாலையிடும் கணவனாக உளமாற பிரார்த்திக்கிறார்களே, இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களே.